الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وسلم عليه. அல்லாஹ் தாலாவின் பேரருள் பெரும் கிருபை, அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக, அதிலும் குறிப்பாக தனது ஹபீப் நாயகம் சர்வரே காயினாத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உம்மத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்தான். மேலும் அல்லாஹ்வுடைய பெரும் கருணை பெரும் கிருபை, அல்லாஹ் நம்மை காமிலான ஷேகுமாருடைய அவருடைய பாதங்களில் அமரக்கூடிய, அவர்களுடைய பார்வையில் அமரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கினான். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு இந்த உலகத்திலே, கபரிலேயும் மஹ்ஷரிலேயும் நிலைக்க செய்வானார். அன்பர்களே, நமக்கு ஷேகுமார்களை அல்லாஹ் கொடுத்தானே, இது அல்லாஹ் நமக்கு செஞ்ச பெரும் கருணை. ஏன்னா நமக்கு ஷேகுமார் இன்னைக்கு கிடைக்கலன்னு சொன்னால் நாம் குருடர்களாக இருளிலே வாழ்ந்திருப்போம். அல்லாஹ் தாலா அவங்கள நமக்கு கொடுத்து அல்லாஹ் ஜல்லஷானு தாலா இந்த உலகத்துல யாரெல்லாம் எதையெல்லாம் இதெல்லாம் சாத்தியமா ரப்பனி பார்க்க முடியுமா அப்படின்னு நினைச்சு சந்தேகத்தில் இருக்கக்கூடிய நேரத்துல நமக்கு அல்லாஹ் தாலா ஒவ்வொரு பொருளையும் ரப்ப பார்க்க வச்சுட்டாங்க. இது செய்யக்கூடிய பெரிய ஃபஸில் அன்பர்களே. நமக்கு அல்லாஹ் தாலா ஒன்றும் இல்லை. ஏன்னா சஹாபாக்கள் காலத்துல சஹாபாக்கள் எப்படிலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத் வச்சாங்கன்னு சும்மா வார்த்தையில தான் நம்ம பார்த்தோம். ஆனா ஷேகுமார்களோடு அப்படி இருக்கும்போது தான் நமக்கு தெரியுது, ஏன் ஷேகோடு நான் இருக்கிற மாதிரி தான் ரசூலாவோட சஹாபாக்கள் அவங்க அப்படித்தான் இருந்திருப்பாங்க. சர்க்கார் எப்போ சொன்னாங்க இல்லையா மூலா, சர்க்கார் எப்போ வருவாங்கன்னு அந்த எல்லாம் செலவாக போயிட்டு இருப்பாங்க. ஆனா கண்ணு மட்டும் வாசல்ல தான் நிற்கும், கண்ணு மட்டும் வாசல்லையே தான் நிற்கும். எங்க சஹாபாக்களுடைய அந்த சரித்திரம் அப்பதான் தெரியுது, அப்பதான் விளங்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் நாயகம் தொழு வைக்கிறாங்க. பெருமானாருக்கு வர லேட் ஆயிடுச்சு. சஹாபாக்கள்லாம் சஃபுல நிக்கிறாங்க, பெருமானார் பின்னாடி வர்றாங்க. ஆனா பெருமானார் பின்னாடி வர்றாங்க எல்லா சாபிக்கும் தெரிஞ்சிருச்சு. எல்லா சாபி வழி விட்டாங்க, நேரா மெருபாக முன்னாடி விட்டாங்க. அதுங்களா அபூபக்கர் நாயகம் இப்படி தொழு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே பின்னாடி ஒரு சாபி தட்டாரு. தட்டினோடனே டக்குன்னு உஷாரானாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்காங்க. உடனே திரும்புறாங்க, பெரிய வர்றாங்க, பின்னாடி வர்றாங்க. சூசா இருங்க இருங்கிறாங்க. இல்லையா சுத்தா பின்னாடி வந்துட்டாங்க. பெருமானார் போய் தொழுக வச்சாங்க. இந்த சம்பவம்லாம் நமக்கு பார்த்தா என்னன்னா அவங்க தொழுதுகிட்டு இருந்தாங்களாமே, அப்புறம் எப்படி அவங்க சிந்தனை எல்லாம் அங்க போச்சுன்னு அவங்க சிந்தனை முடிச்சு ரசூலா எப்ப விளங்குச்சு முடியுதுங்கிற குர்ஆனை ஓதினார்கள், ஸலவாத் ஓதினார்கள். ஆனால் அவர்கள் திருமுகமும் உள்ளமும் அந்த கதவையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அப்ப எங்களுக்கு விளங்குச்சு அந்த ஹதீஸ். அது வரைக்கும் எங்களுக்கு அந்த ஹதீஸ் விளங்குது. ஜி சஹாபி வருதேம்மா ஹதீஸ். அப்ப எல்லா சஹாபாவும் திரும்பிட்டாங்க, ஒளி விட்டாங்க. பெருமாள் முன்னாடி வந்தாச்சு. அபூபக்கர் நாயகம் மட்டும் இது பண்ணல. தட்ட உடனே அபூபக்கர் நாயகம் அபவுட்டன் திரும்பிட்டாங்க. திரும்பி ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க.
ஷரியத் படி சட்டம் என்ன? கிபிலாவுடைய திசையை விட்டும் நெஞ்சை திருப்பி விட்டால் தொழுகை முறிந்துவிடும். ஆனால் கிபிலாவின் திசையிலிருந்து திரும்பி முகமது ரசூலுல்லாஹின் பக்கம் திரும்பினா தொழுகை காமிலா இருக்கும். அவங்க தொழில் முறியவே இல்லை. திரும்ப அப்படியே கன்டினியூ பண்ணிட்டாங்க தொழுகைய. எந்திரிச்சா தொழுகை முடிஞ்சிச்சா? எல்லா சஹாபாக்கள் தொழுகை முடிஞ்சிருக்கணுமா இல்லையா? அப்படி பெருமானார் கன்டினியூ பண்ணாங்க, சஹாபாக்கள் கன்டினியூ பண்ணிட்டாங்க. பெருமானார் என்னப்பா திருப்பிட்டியே, தொழுகை முறியலையே? பெருமானார் சொல்லல, ஏன் என் பக்கம் திரும்பினா உன் தொழுகை காமிலா இருக்கு, உன் தொழுகை நாக்கி சாயல இருக்கு. புரிஞ்சுங்களா? எனக்கு கிதாபு எழுதுறாங்க, தொழுகையில வேற எந்த சிந்தனையும் வரக்கூடாது. சூஃபியாக்கள் சொல்றாங்க வேற எந்த சிந்தனையும் வரக்கூடாது. ஒருத்தருக்கு ஷேகுடைய சிந்தனையோ அல்லது ரசூலுடைய சிந்தனையோ தொழுகையில தசவூர்ல வந்துச்சுன்னா அந்த தொழுகை காமிலாகி விட்டது என்று பொருளாகும் அப்படின்னு எழுதுறாங்க. அப்ப அல்லாஹ் ஜல்ல தஆலா நமக்கு இந்த ஷேகுமார்களை கொடுத்ததனுடைய அந்தஸ்து இருக்க சாதாரணமானது இல்லை. நம்ம அல்லாஹ் தஆலா இதே நேரத்துல வேற யாராவதுடைய பழக்க வழக்கங்கள்ல கொண்டு போய் வச்சிருந்தால் நாம் இந்நேரம் அவங்களோட சேர்ந்து வேற ஏதாவது பார்த்துக்கிட்டு வேற ஏதாவது பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சு கொண்டு பப்ஜி விளையாண்டுக்கிட்டு, அது ஒரு கோஷம் இருக்காங்க இல்லையா, நைட்டு 1 மணிக்கு பப்ஜி விளையாண்டு இருக்கிறான். பப்ஜி விளையாண்டுக்கிட்டு அப்புறம் என்ன பேர் ஃப்ரீ ஃபயர் அது விளையாண்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்போம். அல்லாஹ் தஆலா அந்த மாதிரி இல்லாம நம்மளை பார்த்து மறுமையில இவங்கெல்லாம் சுரூபத்துல சுயந்த அந்தஸ்துக்கு போகும்போது இந்த அவங்கள அந்தஸ்து இவங்களை சுரூபத்துல எடுக்காம மற்றவர்களை சுரூபத்தில் எடுத்து வீணா போனாங்களே அவங்க எல்லாம் நிப்பாங்களாம். நின்றுட்டு இவங்களை பார்த்து யாரைத்தனி லம்மத்து யாரைத்தனி இத்தகல், அதுக்கு ஆயிடுச்சு யாரைத்தனி மஅர் ரசூலி சபீலா இத்தகல்து மஅர் ரசூலி சபீலா, இவர்களோடு என் தோழமையை நான் ஆக்கி இருக்க வேண்டுமே அப்படின்னு அவர்களை பார்த்து பொறாமப்படுவான். அப்படி இந்த பக்கம் திரும்புவான். யாரெல்லாம் இங்க பார்த்து கெட்டு போயிட்டு இருந்தானோ அவங்க எல்லாம் நிப்பானுங்க, தான் தோஸ்து பாருங்க. யாழைத்தனி லம்மத்தகுது குடாரன் கலீலா, இந்த ஆலையனுடைய நண்பரா எடுக்காம இருந்திருக்கணுமே. லக்கது அமல்லதி அவனை திக்கரி பாத இதுதான், அல்லாவுடைய திக்கரை விட்டு என்னை புறக்கணிச்சிட்டானே, அல்லாவுடைய திக்கரை விட்டும் என்னை புறக்கணித்து விட்டானே என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நாம இன்ஷா அல்லாஹ் சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம்? அங்க போய் எஜமானோட லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவாங்க. அங்க போய் மீசான் தராசில் கணக்க வைப்பவன் யாரும் இல்லை. நம்ம இல்லமா கோசிங்க சிராத்துல் முஸ்தகீம் பாரத்தை லேசாக கடக்க வைப்பவன் யாரும் இல்லை. அவர்கள் கவுசர்ல ரசூலுல்லாஹ் கையால தண்ணி குடிப்பவர்கள் யாரும் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் முழங்கியவர்கள் சொல்ல அங்க நாம இல்லெல்லாம் போட்டு சொல்ல போகணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தான் நமக்கு பெரும் பாக்கியத்தை நசீபாக்கும். இந்த உலகத்துல ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்குதுன்னு சொன்னால் என்ன சந்தோஷம் தான் மூலம் அல்லாஹ் தான் நமக்கு ஷேகுமார் நசீபாக்கணும். அந்த பரக்கத்தானங்க இந்த மாதிரி உட்காந்து பேசுற வாய்ப்பு கிடைச்சிச்சு. இந்த மாதிரி பேசுற வாய்ப்பு கிடைச்சிச்சு. நைட்ல தூக்கம் வரமாட்டேங்குதுங்களே. ரம்ஜான்ல இதே 1:30 மணிக்கு மற்ற நாள்ல தூங்கிட்டு இருந்திருப்போம். ஆனா அல்லாஹ் தஆலா இந்த ரமதானுடைய பரக்கத்து ஷேகுமாருடைய பிச்சையில வயசு நாங்க காட்டி கொடுத்த சுன்னத்து பரக்கத்து நீங்க நைட்டு ஃபுல்லா முடின்னு காட்டி கொடுத்து அந்த தூக்கத்தையும் இல்லாம ஆக்கிட்டாங்க பாருங்க ஷேகுமார். இல்ல அவங்க போட்ட பிச்சை, அவங்க போட்ட கராமத்து. அல்லாமா இப்னுல் கய்யூம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாமா இப்னுல் கய்யூம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, முஜாலசத்து சாலிஹீன், சாலிஹீன்களோடு இணைந்திருக்குதல், சாலிஹீன்களோடு சேர்ந்திருக்குதல், இது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுங்களா? நீங்க சாலிஹீன்களோடு உங்களுடைய தொடர்பை சதா ஆக்கி கொண்டால் வச்சுக்கோங்க, நம்முடைய தொடர்பு, நம்முடைய பேசு, நம்முடைய உணர்வு எல்லாமே நல்லவர்களோட ஆக்கிக்கணும். அந்த மாதிரி நம்ம ஆக்கிக்கிட்டோம்னு சொன்னா உங்களுக்கு 6 பாக்கியங்கள் கிடைக்கும். எத்தனை பாக்கியம் கிடைக்கும்? 6 பாக்கியங்கள் கிடைக்கும்.
இப்னு கய்யூம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அவருடைய கிதாபு இகாசத்துல் லஹ்ஃபான் அப்படிங்கிற அவங்க கிதாபுல இந்த செய்தி எழுதுறாங்க. ஒன்னு என்ன முதல்ல கவனிக்கிறீங்களா? நமக்கு இந்த மாறு நமக்கு கிடைச்சா இல்லையா பாருங்க. ஷேகுடைய பிச்சையில பாருங்க, ஒண்ணு உங்களை மின ஷக்கி இலல் யகீன், சந்தேகத்தில் இருந்தும் யகீனின் பக்கம் உங்களை கொண்டு போய் விடுவார்கள். நாம இன்னைக்கு பார்க்கிறோம், எல்லாமே அல்லாஹ் ஒருத்தன் இருக்கானாம், அவனுக்கு தான் நம்ம தொழுகணுமாம், அவன் இந்த வஸ்துவிலும் இருக்கான் என்று சொல்லணுமாம் என்று நாம் வாஸ்த சந்தேகத்தோடு இருந்த நம்மை இன்னைக்கு ஷேகுமாருடைய பரக்கத்துல தொழுகையில் நின்றா அஸ்ஸாஜிது யஸ்ஜுது பைன கதமை ரஹ்மான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படிங்கிறது சரிதானா அப்படின்னு சந்தேகத்தில் இருந்தவர்களை அட சஜிதானி மௌலா காலவர செய்ய அப்படின்னு செய்ய வச்சாங்க ஷேகுமார். மின ஷக்கி இலல் யகீன். இப்ப நமக்கு உறுதியா சொல்ல முடியுமா இல்லைங்களா? இப்ப நமக்கு ஆடை நமக்கு மானத்தை மறைத்ததா, அல்லாஹ் நம் மானத்தை மறைத்தானா அப்படின்னா இல்ல, ஆடைதான் மறைக்குது, ஆனா அல்லாஹ் மறைச்சாலும் சொல்லணுமா அப்படின்னு இருந்த நம்ம எப்படி மாத்திட்டாங்க? இந்த ஆடையின் நிஸ்பத்தில் என்னுடைய மானத்தை மறைத்தவன் யாரும் இல்லை காட்டி கொடுத்துட்டாரு. சாப்பாடுதான் சாப்பிடுறோம், அந்த சாப்பாடுதான் பசி நீக்குது, ஆனா அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்லணுமான்னு இருந்த நம்மள இந்த உணவில ஐநா இருந்து என் தேவையை பூர்த்தி செய்தவன் யாரும் இல்லை. ஐநா இருந்து தேவையை பூர்த்தி செய்தவன் யாரும் இல்லை. சமோசால ஐநா இருந்தவன் யாரும் இல்லை. கொண்டு வந்துட்டாங்க ஷேகுமார். ஷக்குல இல்ல, நீ இப்போ யகீன்ல இருக்கிறோம் அல்லாஹ்வுடைய கிருபையில. மினர் ரியா இலல் இக்லாஸ், முகஸ்துதியிலிருந்தும் இஹ்லாஸின் பக்கம் நம்மை கொண்டு வந்தார்கள். என்ன முகஸ்துதி? நான் இப்ப தொழுகிறேன், நான் இப்ப 100 ரூபாய் கொடுக்குறேன், இப்ப எல்லாமே காசு கொடுத்தோம். காசு கொடுக்கும்போது இவங்க பார்த்தாங்க, அவரு காசு கொடுக்குற, அவரு காசு கொடுக்குற, மத்த நான் நிறைய கொடுக்குறேன்னு எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு ரியா வருமா இல்லைங்களா? ரியா எப்போ வரும்? இன்னொருத்தன் இருப்பது பார்த்து அவர் என்னை பார்க்கிறார்னா ரியா வரும். ஷேகுமார் என்ன செஞ்சுட்டாங்க? ஜஹான் து ஜிதர் தேக்கோ உதர் செல்வா நுமால்லா, நீ எந்த பக்கம் திரும்பினாலும் அல்லாஹ் வந்தப்பா. நீ ஏன் சபீரை தனியா பாக்குற? சபீருடைய சூரத்தில் என்னை பார்த்து கொண்டிருப்போம் யாரும் இல்லை. சல்மாவுடைய சூரத்தில் என்னை பார்த்து கொண்டிருப்போம் யாரும் இல்லை. இன்னாமுடைய சூரத்தில் என்னை பார்த்து கொண்டிருப்போம் யாரும் இல்லை. எல்லா சூரத்திலையும் மௌலாவா இருக்கிறான்டா. அப்ப எப்ப எனக்கு ரியா எப்படி வரும்? ரியா எப்படிங்க வரும்? அவரு பாக்குறாருன்னு கொடுத்தா ரியா, இவரு பாக்குறாருன்னு கொடுத்தா ரியா. எல்லா சூரத்திலையும் மௌலாவா என்ன பார்த்து. இப்ப என்ன ஆயிடுச்சு? எத்தனை பேர் வேணாலும் பாத்துக்கோங்க, நான் அள்ளி வீசுவேன், எல்லாம் பார்த்தாலும் எனக்கு ரியா இல்லையே. இந்த அத்தனை சிஸ்பத்துகள் இருந்து என்னை பார்த்தவன் யாரும் இல்லை. ரியாவில் இருந்தும் இஹ்லாஸின் பக்கம் என்னை கொண்டு வந்தார்கள். மூணாவதாக சொன்னாங்க, மினல் கஃபலத்தி இல திக்ர், மறதியில் இருந்தும் திக்ரின் பக்கம் கொண்டு வந்தார்கள். ஒரு காலம் போனது தொழுகையில் நின்று மௌலாவை மறந்துட்டு இருந்தோம், இன்னைக்கு பாத்ரூம் போய் உட்கார்ந்து மௌலாவை அங்க போனா திக்ரு செய்யக்கூடாது, அங்க போனா சலாவத் ஓதக்கூடாது, அது பாத்ரூம் அஜூசியான இடம், அது போகணும்னு வேலையை முடிச்சா வெளியே வந்துடணும்னு சொன்ன இடத்துல போய் உட்கார்ந்தா மௌலா என் கைக்கு ஊவத்தை கொடுத்து கனி விடுறிய மௌலா, தீங்கிற சூடத்துல வந்து என்ன சுத்தப்படுத்தி விடுறிய மௌலா, எந்த விதமான கஷ்டம் இல்லாம என்னுடைய நஜூசி என்னை விட்டு வெளியாக்குறிய மௌலா. இன்னைக்கு அல்லாஹ் தாலா எல்லா இடத்துலயும் மௌலா நினைக்க வச்சுட்டாங்களே. நடந்தவன் மௌலா போறது இல்லை, உட்கார்ந்த மௌலாவுடைய நினைப்போறது, சாப்பிட்ட மௌலாவுடைய நினைப்போறது. இது ஷேகுமார் போட்ட பிச்சை. நீ முஜாலசத்து ஜாக்கிரீன் சாலிஹீனுடைய தொடர்பை வச்சுக்கிட்ட அல்லாஹ் அவனுக்கு என்ன கொடுப்பான்? மினல் கஃப்லத்தி இல திக்ர், உலகத்தில் யாரெல்லாம் இது அல்லாஹ்வை மறக்கடிக்கணும்னு சொல்லுவாங்களோ,
சேலஞ்சு கட்டுறாங்க ஷேகுமார்கள். அதே உனக்கு அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தும். இந்த உலகம் அல்லாஹ் மறக்கடிக்கிறது கூட இந்த போல, இந்த துனியா அல்லாஹ்வை மறக்கடிக்காது, அல்லாஹ்வை ஞாபகம் கொடுக்கக்கூடியதுதான். ஆனா அது எப்படி ஞாபகம் கொடுத்தது அப்படிங்கறத நமக்கு காட்டி கொடுத்துட்டாங்க ஷேகுமார்கள். அதனால நமக்கு ஒவ்வொன்றும் அல்லாஹ் ஞாபகம் கொடுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொன்றும் அல்லாஹ் ஞாபகம் கொடுத்தது. எதை பார்த்தாலும் போலா என்ன அழகான முறையில் பில்டிங் கொடுத்துருக்கிற, நீங்க உள்ள வந்தேன் பார்க்க அழகா ரம்மியமா தெரிஞ்சு. இந்த மேட்டு ரப்பே, இந்த மேட்டின் சூரத்துல எங்க தேவையை புரிச்சவர் யாரும் இல்லை. ஒவ்வொன்றும் அது மௌனாதான் தேவையை புரிச்ச பார்க்க வைக்கிறேன் மோடா. மினல் கஃபலத்தி இலா திக்ர். நீங்க ஷேக்மா நம்ம கொண்டாங்களா இல்லையா? நாலாவதா சொன்னாங்க மினர் ரகுபத்தி ஃபித் துன்யா இலா ரகுபத்தி ஃபில் ஆখিরা. துன்யா நமக்கு கிடைக்கணும்னு ஆசை இருந்ததை மாத்தி எனக்கு மௌலா கிடைச்சா போதுங்கிற அந்த ஆசையை உண்டு பண்ணாங்க ஷேக். மினர் ரகுபத்தி ஃபித் துன்யா, என்னங்களா ரகுபத்தி ஃபித் துன்யா, துன்யாவில் எவ்வளவு சம்பாதிக்க முடியும், எவ்வளவு காசு பணத்தை சேர்க்க முடியும், இதுல எவ்வளவு பெரும் பதவிகளை அடைய முடியும். நீங்க நாளைக்கு நோம்பு திறக்கிற நிகழ்ச்சியா வச்சிருக்கிறாங்க, பார்த்தா பேனர் ஊட்டி இருக்கிறாங்க, பார்த்தா கிளை செயலாளர், கிளை பொருளாளர், கிளை துணை செயலாளர், துணை தலைவர் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஜி அல்லாஹு அக்பர். அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும் போல. ரகுபத்தி துன்யா எந்த அளவுக்கு இருக்குது சில பேர்த்திட்ட. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கட்சி நோம்பு திறக்க வச்சிருந்தாங்க. இங்க அந்த நோம்பு திறந்து முடிச்சுட்டு அதெல்லாம் சுத்தம் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப ஒரு ஆளு இன்னொரு ஆள்கிட்ட பேசுறாரு, 2 பேர் பேசுறாரு, ஒரு ஆள் இன்னொரு ஆள். அப்ப அவர் சொல்றாரு, வேலை முடிச்சியா, ஏன் லேட்டா வந்த அப்படின்னு இவர் அதிகாரத்து உள்ள ஒரு கீழே உள்ளவரை பேசுறாரு. நான் சரியா தான் வந்துட்டேன் இந்த டைமுக்கு. 2 பேருக்கு முதல்ல வாக்குவாதம். அப்ப நீ என்ன பெருசா செஞ்சிருவ, நான் என்ன செய்யணுங்கிற நீ சொல்லு, நீ சொன்னா இந்த இடத்துல மொத்த ட்ரெஸ்ஸையும் கழட்டிட்டு நிக்கிறேன், அம்மனமா நிக்கிறேன் அப்படிங்கிறாரு. நம்ம இப்படி ஒரு வார்த்தை சொல்றானே அப்படின்னு ஆச்சரியமா இருந்துச்சு. நான் உடனே உட்கார்ந்து சேர்ல உட்கார்ந்து இருந்தேன். வாசத்தை கேட்டோன்னு எந்திரிச்சு போனேன். அவன் சொன்ன, ஆனா ஒண்ணு, நீ சொல்ற எல்லாத்தையும் செய்யறேன், அமனமா நிக்க சொன்ன நிக்கிறேன், எனக்கு இந்த துறையினுடைய செயலாளர் பொறுப்பு கொடுப்பியா சொல்லு அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு உனக்கு இப்போ முடியாது, அதுக்கு வேற ஆள் ரெடியா இருக்கிறேன் இவரு. அப்ப நான் ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப இந்த அளவுக்கு தான் செய்ய முடியும். இப்ப என்ன எந்த அளவுக்குன்ட்டா அந்த மனுஷன் ஒரு அற்ப ஒரு செயலாளர் பதவி கிடைக்கிறதுக்கு நீ நடுரோட்ல என்ன அம்மனமா நிக்க சொல்றா நிக்கிறேங்கிறான். என்ன சுகம் பாருங்க துனியாவுடைய சுகத்துல. ரகுபத்தை ஃபித் துனியாவுல ஒரு மனுஷன் எவ்வளவு ஊருக்கு போறான் பார்த்து அப்படியே அதிர்ச்சியாச்சு கல்பு. லா நம்ம அல்லாஹ் ரகுபத்தை ஃபில் ஆখিরা. துனியாவுடைய ஆசை வரல, கூப்பிட்டு கொடுத்தாலும் வேணான்ட்டாங்க சூஃபியாக்கள். கூப்பிட்டு உனக்கு பதவி வேணுமா, எனக்கு வேணாம்பா நீயே வச்சுக்கப்பா சொன்னாங்களா இல்லைங்களா? நிஜாம் மஹபூபிராவுக்கு எழுதி கொடுத்தான், ஆதா சல்தனத், இந்த இந்தியாவுடைய பாதி சல்தனத்தை உனக்கு தர்றேன், அடைச்சி அது மூத்தரத்துக்கு சமம் வச்சுக்கிட்டு போட்டாங்க. அதை வேணான்ட்டாங்க. ஏன் எங்க ஆசைல ரகுபத்தை மௌலா நீ கிடைக்கணும் தான் ஆசை, இந்த துனியா எங்களுக்கு தேவையில்லை. ஏன் காரணம் என்ன, இந்த துனியா அற்பமானது, அழிந்து போகக்கூடியது. என் மௌலா அழியாதவன், பாக்கியானவன். இந்த துனியாவின் அழகுகள் காணாமல் போய்விடும், என் மௌலாவின் அழகு நிரந்தரமானது. அப்ப நம்முடைய ரகுபத்தை எந்த பக்கம் மாத்தி விட்டாங்க, மௌலாவின் பக்கம் மாத்தி விட்டாங்க, மௌலாவின் பக்கம் மாத்தி விட்டாங்க. 5வதா ஜி, 5வதானே சொன்னாங்க, சூஃபியாக்களுடைய தொடர்பை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டால் அவர்களிடத்திலிருந்து நீங்க கிடைக்கக்கூடிய பாக்கியம் மினல் கிபரி இல தவாதுஇ, உங்களை கிபிர் நான் என்ற அகந்தையிலிருந்தும் தவாதுவின் பக்கம் கொண்டு போயிடுவாங்க, பணிவின் பக்கம் கொண்டு போயிடுவாங்க. எப்ப பணிவு வரும் மனுஷனுக்கு, எப்ப கிபிரு வரும் மனுஷனுக்கு, எப்ப எல்லாம் எனது நான் என்ற உணர்வு இருக்கோ அப்ப கிபிரு வரும். நான் பணக்காரன், நான் அதிகாரம் மிக்கவன், நான் செல்வதாரி, நான் பதவி மிக்கவன் அப்படின்னு நினைக்கும் போது என்ன வரும், கிபிரு வரும். இப்ப எப்படி ஆக்கிட்டாங்க,
நம்ம ஷேகுமார்கள் நீ ஒண்ணும் இல்ல ஓட்டாட்டி, நீ ஆலிம் இல்ல ஜாஹிலு, நீ கவியானவன் இல்லவ லைஃபு. ஏன் ஒன்னருக்கு குவத்து சொந்தம் யாருக்கு? அல்லாவுக்கு. ஒன்னருக்கு பணம் காசு யாருக்கு? அல்லாவுக்கு. ஒன்னோட இல்மு யாருக்கு? அல்லாவுக்கு. எதை வச்சு நான் பெருமடிக்கிறது? எதை வச்சு பெருமடிக்க முடியல. அதனால சூஃபியாக்கள் சின்ன பிள்ளைங்களை பார்த்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் தவாதுவை காட்டுறாங்க. நமக்கு தவாதுவை காட்டி கொடுத்தார்கள். கிபரில் இருந்தும் தவாதுவின் பக்கம் நம்மை ஆக்கி விட்டார்கள். நினைஞ்சுங்களா? இது மௌலா சொன்னாங்க, என்னை பார்த்து பைத்தியக்காரன் மாதிரி இருக்கிறீங்க, முட்டாள் மாதிரி போறீங்கிறாங்க. ஆமா உண்மைதான், நான் முட்டாள் தான், உண்மைதான், நான் பைத்தியக்காரன் தான் எங்க வீட்டுல சொன்னேன்னு சொன்னாங்க. உண்மைத்தான். நமக்கு ஒரு கோவம் வரல பாருங்க. நம்மளை பார்த்து யாராவது முட்டாள் அப்படின்னு சொன்னா என்ன வரணும்? கோவம் தானே வரணும். இப்ப நமக்கு எவ்வளவு பெரிய ஷேக்மார் கருணையை கொடுத்தாங்க, கோபம் வரல, நமக்கு சந்தோஷம் வருது. வா ஹக்கீக்கத்தை சொல்றாருப்பா, என்னுடைய உண்மையை சொல்றாருப்பா, உண்மைதான். அதான் பாரு, நான் என் அசல் ஜஹில்தான், முட்டாள் தான், என்ன கொஞ்சம் இல்மு தெரியுதா, எனக்கும் இது எனக்கு சொந்தம் இல்லை, என் உலகம் சொந்தம். புரிஞ்சுங்களா? அப்ப நம்ம கிபிரில் இருந்தும் தவாதுவின் பக்கம் கொண்டு போய் சேர்த்தார்கள். ஆறாவதா சொன்னாங்க, மின் சூஇன் நிய்யத்தில நஸீஹா, கெட்ட எண்ணங்கள் கல்புல எப்ப பாரு வந்துகிட்டு இருந்ததெல்லாம் மாறி நமக்கு நல்ல எண்ணங்களின் பக்கம் கொண்டு போய் சேர்த்தார்கள். அடுத்தது என்ன செய்யலாம், எதை நல்ல காரியம் செய்யலாம், எப்ப மஜ்லிஸ் ஆரம்பிக்கும், எப்ப போகலாம், எப்ப தொழுக ஆரம்பிக்கும், எப்ப ஜமாத்துக்கு போலாம், எப்ப ரெண்டு பேர் கிடைப்பாங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் பேசலாமே என்ற அந்த சிந்தனையின் பக்கம், நல்லதின் பக்கம் நம்மை திருப்பி விட்டார். நண்பர்களே, சாதாரணமானதல்ல நமக்கு இந்த ஷேகுமார் நமக்கு கிடைத்த பாக்கியம் என்பது. நமக்கு நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி நம்ம உள்ளத்தை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பக்கூடியவர். அதனால நம்முடைய காலங்கள் நேரங்கள் இது நமக்கு ஒரு சந்தர்ப்பம். அல்ல நசீபாக்கனா ஜாமியா இர்ஃபானியால இது ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு நசீபாக்கனா அல்ல. ஆனா இது தாயும் காயமா வைக்கிறதுக்கு அல்லாட துவா செய்யும். தாயும் காயமா வச்சுக்கிறதுக்கு அல்லாட துவா செய்யும். என்னமுறா, தனிமை ரொம்ப கஷ்டமானது. சுகபத்து மற்றவருடைய சுகபத்துக்கு போறதும் ரொம்ப கஷ்டமானது. திடீர்னு அடுத்த வருஷம் அக்பர் மூலம் எங்க இருப்பாருன்னு தெரியாது. ஆனா அவர் அந்த இடத்துல இருக்கும் போது தன்னை சுத்தி உள்ளவங்க எல்லாத்தையும் அகல தரீகத்தை ஆக்கிக்கிட்டீங்க, என்ன விளைஞ்சுங்களா? அது பெரிய பாக்கியம். அப்படி இல்லை கேட்டு பாருங்க, மிட்டாய் கடையில இருந்தீங்க, அல்லாவோட திக்கர் இருந்துச்சா, ஷேகுடைய தொடர்புல இருந்து வந்த நேரத்துக்கு பிறகு உள்ள திக்கர் என்ன, அந்த சூபத்துல இருக்கும் போது உள்ள திக்கர் என்ன, யோசிச்சு பார்க்கணும். அன்பர்களே, அதனால நமக்கு அல்லாஹ் தாலா ஒவ்வொரு நேரத்தையும் அல்லாட்ட கேட்கணும், ரப்பே யா அல்லாஹ் சாலிஹீன்களுடைய தொடர்பை எனக்கு நிரந்தரமாக்கி கொடுத்துடலாம், சாலிஹீன்களுடைய தொடர்பை எனக்கு நிரந்தரமானதா எனக்கு இங்கேயும் அப்படியே வச்சிடலாம், கபூர்லையும் சாலிஹீன்களுடைய வச்சிடலாம், மஹ்ஷர்லையும் சாலிஹீன்களுடைய வச்சிடலாம். என்ன கேட்கணும், அல்லா என்னை சாதாரணமா கொண்டு போய் எங்கேயோ ஒருத்தர் மாதிரி கபூல் அடைக்கிறார், இந்த பக்கமும் ஒரு வலியுள்ளா இருக்கணும், இந்த பக்கமும் வலியுள்ளா இருக்கணும், நடுவில் என்ன கொண்டு போய் போதிக்கணும். அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுங்க. ஏன்னா இன்னைக்கு துனியா அன்பர்களே கஃபரத்தில் கொண்டு போய் சேர்த்துருவாங்களே, மறதியில் கொண்டு போய் விட்டுவிடும். அல்லாஹ் சொல்றா, வலா தகும் மினல் காஃபிலீன், மறதியாளர்களிருந்து ஆகிவிடாதே, மறதியாளர்ந்து ஆகிறாது. அப்ப அல்லாஹ் தஆலா நம்ம என்ன கேட்கிறோம், ரப்பே யா அல்லாஹ் முஜாலசத்துல் அபரார் நீயே எங்களுக்கு பிச்சை போட்டுறா, எந்த சூபத்தை ஷேഖ் நீ கொடுத்தியோ அல்லாஹ், எந்த சூபத்தை சாலிஹீனுடைய அந்த சுபத்தை நீ கொடுத்தியோ ரப்பே யா அல்லாஹ், எங்க மௌத் வரைக்கும் அது நிரந்தரமாக்கிறா, எங்க கபர்லையும் அதை நிரந்தரமாக்கிறா, நாங்க மஹ்ஷர்ல எந்திரிச்சாலும் ஒன்னா எந்திரிக்கணும், எங்கேயோ இருந்து நாங்க லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லக்கூடாது, எங்க ஷேக் பக்கத்துல இருந்துகிட்டு மஹ்ஷருடைய காரியங்கள் லேசாக்குபவர் யாரும் இல்லை அப்படிங்கிற அந்த பாக்கியத்தை எங்களுக்கு பிச்சை போடலாம். சதா காலம் கேட்டுக்கிட்டே இருங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு ஷேகுமாருடைய தொடர்பை அல்லாஹ் நமக்கு நிரந்தரமானதாக தாயும் காயமானதாக நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் நம்ம குடும்பத்தில் எல்லோருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த சாலிஹீனுடைய தொடர்பை
அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.